வைத்திய பிரகடனத்தில் சொப்னத்தை எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பல காரணங்களை சொல்லி சொப்னம் முக்தி அதே மாதிரி ஜாகிர விஷயம் விழிப்புலையும் முக்தி. அடுத்தாப்புல அத்வைத பிரகடனத்தில் அதுக்கும் ஜீவன் ஜெகத் இதெல்லாம் எல்லாம் முக்தி உண்மையாக ஒப்புக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறத அந்த அத்தியாயத்தை இப்ப இங்கே வந்துட்டு 4வது அத்தியாயத்திலையும் என்ன அதுதான் அவருடைய மெயின் என்ன அது அத்தியாயத்தை மற்ற மதங்களை பரமாத கண்டனங்கள்லாம் நிறைய பட் ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி ப்ரூவ் பண்றது நம்ம பார்க்கிற எப்படி மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வேர்ல்ட் உலகங்கிறது இல்லை அப்படிங்கறத முக்கிய அப்படிங்கறத எப்படி புரிய வைக்கிறது அதான் அவருடைய ஹோல் எம்பசிஸ். அதனால நம்ம கிளாஸ் ஆஃப்டர் கிளாஸ் ஆஃப்டர் கிளாஸ் எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா இது நமக்கு சரியா புரியப்படும். இப்ப என்ன பண்ண இதுல 47 வருஷம் இந்த அலாத உதாரணத்தை தீபந்தம் எப்படி முனை அத்வைதமான ஒரு முனை அதை சுழற்றும் பொழுது பலவிதமான பேட்டர்ன்ஸ் இருக்கிறதோ அதே மாதிரி சைத்தன்யம்ங்கிறது அத்விதீயமான உண்மை. அதனுடைய சுழற்சி மனம் மூலமான மூலமா அதுதான் ஒரு பிரபஞ்சமா பலவிதமாக இருக்கிறது. பேட்டர்ன்ஸ் பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே அந்த ஒரே சைத்தன்யத்தினுடைய சுழற்சியினால ஏற்படுறது. உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் இந்த ஜெகத்ங்கிறது பிரம்மனுக்கு காரணம், ஜெகத்ங்கிறது காரியம். பிரம்மனிலிருந்து ஜெகத் வந்தது அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துங்க. அது என்ன ப்ராப்ளம்னா சாஸ்திரங்களே ஒரு ஸ்டைல சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துங்கிறது பிரம்மனிலிருந்து வந்தது. தஸ்மாத் தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சொல்லுங்க ஆகாஷாத் வாயு அக்னியாவோ பிருத்திவியும் தைத்தியம். So it looks as though வேதமே ஒரு இடத்துல சொல்றது பிரபஞ்சம் பிரம்மனிலிருந்து வந்ததுன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல அது அத்வைதம் பிரம்மங்கிறது அத்வைதம் 2வது வசதியிலே சொல்றது. கான்ஃபிளிக்டா இருக்கு. அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா உண்மையில பிரம்மன் அத்வைதம் தான். எதுக்காக வந்ததுன்னு சொன்னோம், என்ன காரண காரிய சம்பந்தத்துக்கு வந்தாலும் பிரம்மனிலிருந்து பிரபஞ்சம் வந்து சொன்னோம்னா பிரம்மன் காரணம் பிரபஞ்சம் காரியம்னு சொல்றோம்னா இது டு ஸ்டார்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது. ஒன்றும் இல்லாது இருக்கிற வஸ்து ஒன்றுதான் பிரம்மன், அதையும் பார்க்க முடியாது, என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல என்ன கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். அதனால முதல்ல இருக்கிறதா அசியூம் பண்ணிட்டு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம என்ன பண்றோம், அசியூம் திஸ் இஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பிரபஞ்சம் ஒன்று இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அது இல்லை அப்படின்னு நிகழ்ச்சி பண்ணக்கூடாது இல்லையா? சாக்காட்சி நியாயம் போட்டு நமக்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு தெரியாத ஒரு ஸ்கோர் வச்சுக்கணும்னா ஸ்டார்ட் பண்ணி தெரிஞ்சது இருக்கணும் தான் தெரியாது போக முடியும். என்ன அதனால தெரிஞ்சது நம்ம பார்க்கறது அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் உன்னதான் நிகழ்ச்சி உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்துக்கு 2வது காரண காரிய சம்பந்தம் கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு ஆவேசம் சொல்றது, ஏது போல ஆவேசம் சொல்றது ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு பாஸ் சயின்ஸ்ல பேசிஸ் ஆஃப் சயின்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது. இப்படி பண்ணினா இது கிடைக்கும், இப்படி பண்ணா அது கிடைக்கும். நம்மளுடைய கண்டிஷனிங் நம்முடைய மனது நம்முடைய காரண காரிய சம்பந்தத்தை பார்க்கறது தான் முடியும். அதனால அப்படி பார்த்து அதை நம்ம உலக விஷயத்துல பார்க்க முடியும் விவகாரமா. பட் வாழ்நாட்டுக்கும் அங்க பண்ணா இந்த காரண காரிய சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் என்ன. இது இந்த ஆவேசம் அப்சஷன் அறியாமையினால ஏற்படுறது. என்ன காரணம் காரியம் சம்பந்தம் இருக்கு நம்ம பார்க்கறது அறியாமையினால ஏற்படுறது. உண்மையிலேயே பிரபஞ்சம் இல்லை அப்படின்னா என்ன பிரபஞ்சம் பார்க்கறது என்ன கேட்டா அதுக்கு என்ன சொன்னா 48-50 சொன்னா மாயாஜாலம் மாதிரிதான் இருக்கு. மாயாவையோ ஜீவிதா ஜாயத்தை தன்மையோங்கிற
அப்படின்னு சொன்னாரு. ஒரு மேஜிஷியன் வந்து ஒரு மாம்பட்டியை வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து மாமனாருக்கு காமிக்கிறான். பியூர் மேஜிக் எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இப்பதான் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி ஒரு கயத்துல பாம்பை பார்க்கறேன், பாம்பு நிஜமாவே இருக்க இல்லாத பாம்பு கயத்துல பார்க்கறது இருக்காங்க. எல்லாரும் பிரமைதான் இந்த பிரபஞ்சம் இருக்கு பார்க்கறது பிரமைதான். என்ன சோ பிரபஞ்சம் மாயாஜாலம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அடுத்த டெவலப் பண்ணிட்டு 61, 66 to 66 நான் சேம் ஆர்டர் சொல்ற மெத்தட் சொல்லிருக்கேன். அது வந்து பிரபஞ்சம் வந்து மனதுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். சித்த ஸ்பந்தனம் சொன்னாலே அதே ஏரியா தான், ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். அது வந்து மனசும் என்ன விஷயங்கள் தான், அனுபவங்கள் தான், மனதுடைய அனுபவங்கள் தான். எப்படி நம்ம சொப்பனத்துல பாக்குறோமோ, விஷயங்களை பாக்குறோமோ, பொருள்களை பாக்குறோமோ, அது மனதுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் சொப்பனத்துல. என்ன சோ அந்த சொப்பனத்துல பார்க்கிற மனசும் சொப்பன விஷயங்கள் ரெண்டுமே முக்கிய முடிச்சிருக்கோம். நமக்கு இந்த உலகத்துல தெரியுது. சூப்பர் போறோம். சூப்பர் போன உடனே என்னுடைய மைண்ட் இருக்கே, தூக்கத்துல கிரியேட்ஸ் ஒரு எண்ணறையே சிருஷ்டிச்சுக்கிறது. சொப்பனத்துல இன்னொரு விஷயங்கள் எல்லாம் சிருஷ்டிச்சுக்கிறது. என்ன நான் இங்கே ஒரு ட்ரெயின்ல இருந்து போறேன். சோ நான் போயிட்டு இருக்கேன், படுத்துட்டு இருக்கேன். பட் சொப்பனத்துல ஐ சி மைசெல்ஃப் கோயிங். நான் போறத பாக்குறேன், ட்ரெயின்ல போறேன், ட்ரெயினுக்கு ஸ்டேஷனுக்கு போறேன், திருவசமாதிகள் பாக்குறேன், இங்க சாப்பாடு சாப்பிடுறேன், ஆர்டர் பண்றேன், சாப்பிடுறேன். சோ மெனி திங்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன சோ அந்த சொப்பன மனமும் அந்த சொப்பன விஷயங்களும் முடிச்சுட்டு உடனே சொல்றோம் எல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒத்து சொல்ல வேண்டாம். நீ பார்த்து சொப்பனம் உண்மை இல்லை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் நமக்கு புரியுது. இவன் சொல்ற இது வந்து இந்த மனமும் இந்த மனத்தில் ஏற்படும் விஷயங்களும் என்ன ரெண்டும் ஒன்றே ஒன்று டிபெண்ட் ஆன் டீச்சர். இந்த மனம் இல்லைன்னா அந்த விஷயங்கள் இல்லை, விஷயங்கள் இல்லைன்னா அந்த மனம் இல்லை அப்படிங்கிற ஒரு இன்டர் டிபெண்டன்ஸ் சொல்றேன். அது சொப்பனத்துல உண்மைதான் இல்லையா? அதாவது சொப்பனத்துல நினைக்கிறப்ப மனம் இருக்கிறதுனால தான் அந்த விஷயங்கள் தான் அங்க வருது. என்ன அதை பார்க்காத விஷயங்களே இல்லாம இருந்தா மனமுக்கும் லயத்துல தூங்கி போயிடுது, சுசுத்தின்னு சொல்றோம். அதனால விஷயங்களும் மனத்தை நம்பி இருக்கு, மனமும் விஷயங்களை நம்பி இருக்கு. டோட்டல் இன்டர் டிபெண்டன்ஸ் இருக்கு. அதேதான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுல பார்க்கறதும் அதே மாதிரி தான். இதுல போன தடவை நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். மேபி சொப்பனங்கிறது எப்படி விழிப்பும் வந்து ஒண்ணு ஒத்துக்க முடியும். சொப்பனத்தில் இருக்கிற மனம் வந்து நான் பார்க்கிற சொப்பனம் எனக்கு சொந்தமானது. நோபடி மை வைஃப் இஸ் ஸ்லீப்பிங் நெக்ஸ்ட் டு மீ. என்ன ஆனால் நான் பார்க்கிற சொப்பனத்தை அவ பார்க்கறது இல்லை. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஹர் மைண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். என்னுடைய மைண்ட் வேற, அவ மைண்ட் வேற. சோ நான் என்ன பார்க்கறது ஒத்துக்க தெரியல. அதனால ஒத்துக்க காமன் தெரிஞ்சுக்கிட்டு அதனால அது இந்தியா ஒத்துக்கிறேன். ஆனா விழிப்புணர்வு இல்லை. நான் பார்க்கறதுக்கு நீங்க பார்க்கறேன், அவா பார்க்கறேன், அவா பார்க்கறேன், அது முக்கியம் சொல்ல முடியும். அது உண்மை தானே? உண்மையா? அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொன்ன முடியுங்கன்னா, இவருக்கோ நம்ம விழிப்புணர்வுல விஷயங்களை பார்த்தாலும் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா பார்க்கணும். They do not see the same thing in the same day. Almost loving an intimate couple are an husband and wife. என்ன ஆனா இவன் பார்க்கிற மாதிரி அவ பார்க்க மாட்டான். இவன் வந்து வேலைக்காரி யூஸ்லஸ் நினைப்போம். அவன் ஷீ இஸ் தி பெஸ்ட் ஒன் அவைலபிள் இருக்கிற ப்ராப்ளம். என்ன இந்த ப்ராப்ளம் வரணும். ஏன் வருதுன்னா நம்மளுடைய மைண்ட் இஸ் மை மைண்ட். என்னோட மைண்ட் என்னென்ன பார்க்க எப்படி பார்க்கறது ரொம்ப நல்லவனா பார்ப்போம். இவன் வந்து ரொம்ப யூஸ்லஸ் வெரி டேஞ்சரஸ் பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ், நம்மளுடைய கண்டிஷனிங், நம்மளுடைய ராகத்வேஷங்கள், ஆசா பாசங்கள் எத்தனையோ மனசுல இருக்கு. அதெல்லாம் they add color to the objects. Objects themselves, அவளுக்கு ஆப்ஜெக்ட்ஸுக்கே ஒரு கலர் கிடையாது.
நம்மளுடைய என்ன கண்ணாடியை போட்டு பார்க்கிறோமோ, மனசு ஒரு கண்ணாடி மாதிரி தான். என்ன கண்ணாடியை போட்டு பார்க்கிறோமோ அந்த மாதிரி தெரியும். என்ன எனக்கு எப்படி தெரியுதோ அப்படி தெரியாது. நாட் நெசசரி. என்ன அதனால விழிப்பு நிலையிலே கூட அனுபவங்களும் என்ன சொப்பனம் மாதிரியே தான். இண்டிவிஜுவல் விஷயம் ஒன்னா இருக்காம இருக்கலாம். ஆனால் அதை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை பற்றி ஈடுபடுது. அதனால இந்த மனம் எப்படி சொப்பனத்துல மனமும் விஷயங்களும் இன்டர்பிரட் பண்ணிட்டோம் என்ன, அதே மாதிரி விழிப்பு நிலையிலும் மனசும் விஷயங்களும் இன்டர்பிரட் பண்ணிட்டோம். அது இண்டிபெண்டன்ட். விஷயங்கள் இல்லைன்னா மனசு இல்லை, மனசு இல்லைன்னா விஷயங்கள் இல்லை. என்ன அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஒன்னோடு ஒருத்தர் நம்பி. அதனால இண்டிபெண்டன்ட். எது இண்டிபெண்டன்ட் இல்லையோ அதுக்கு சத்தியம் இல்லை, அதுக்கு சுயமாக இருப்பது கிடையாது. அதனால இந்த மாதிரி வீட்டில் ஆளுநருக்கு போனா ஓரளவு நம்ம நம்பிச்சு வரும். அப்படியும் நம்ம இதெல்லாம் சிந்தனை பண்ணி பார்க்காத போனா நம்ம சூப்பர்விஷன் வந்து ப்ரோன் கிளாஸ். சோ அதை சொன்னதான் கடைசியா பார்க்கணும். என்ன ஞானீன் ஆகாசகல்பேன தர்மான் யோகதனோபமான் அபிநீன சம்புத்தः தம் வந்தே விமலாம்பரம் அஸ்பர்ஷயோः வை நாம சர்வசத்வசுகோஹிதः அவிவாதோ அவிருத்தஸ்ச தேஹினஸ்தம் நமாம்யஹம். நமக்கு போன கிளாஸ்ல முடிக்கிறப்போ 71 இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் பத்தி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ற, 71 என்னன்னா நகிஞ்சிச்சாயதே ஜீவः சம்பவோஸ்ய வித்யதே ஏதத்ததுத்தமம் சத்யம் யத்ர கிஞ்சித் ந ஜாயதே. என்ன சொல்ற, கிஞ்சித் ஜீவனா ஜாயதே. ஜீவன் என்று ஒன்றும் பிறக்கவில்லை, ஜீவன் ஒன்றும் கிடையாது. அதை ரிப்பீட் பண்ற, அஸ்ய சம்பவா ந வித்யதே. அதனுடைய பிறப்பு என்று ஏற்படுவதில்லை. நம்ம எல்லாரும் we are not real. ரொம்ப வித்தியாசம், ரொம்ப டிஃபரெண்ட் தெரியும். பட் அதுதான் உண்மை. கேட்டகரியா சொல்ற கிஞ்சித் ந கஷ்டித் ஜாயதே ஜீவः அஸ்ய சம்பவः ந வித்யதே. ஏன் அப்படி சொல்றாருன்னா வாக்கு முன்னாடி சொன்ன பிறப்பு அப்படின்னா எதிரிலிருந்து இருந்தது, எதிரிலிருந்து வந்தது. சிருஷ்டினா எதிரிலிருந்து வந்தது, பிரம்மனிலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா பிரம்மன் வந்து சவிகார வஸ்துவா, மாறக்கூடிய வஸ்துவா, மாறாத வஸ்து. ஒரு டெபினேஷனே சத்தியம் ஞானம் அனந்தம். சத்தியம்னா எக்காலத்திலும் இருக்கக்கூடியது, மாறாதது, நிர்மிகாரம். அது மாறக்கொண்டு அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அது மாறுதல் இல்லாம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால மாற்றம் இருந்தால் தான் சிருஷ்டி முடியும். அதனால பிரம்மன் சிருஷ்டி பண்ணிருக்க முடியாது. பிரம்மண விஷயம் எது இருந்தாலும் நிர்விகார வஸ்துவாக சிருஷ்டி பண்ண. நீங்க சப்போஸ் அந்த விகார வஸ்து சுழற்சிவாங்க என்ன, அப்போ அது ஒரு விளக்கம் இருக்கணும். விகாரம்னா பிறப்பு அழிவு எல்லாம். அஸ்தி ஜாயதே வந்ததே விபரிணமத்தை அபக்ஷியத்தை வினஷ்யதி அப்படின்னு 6 விதமா சொல்றோம். அப்போ அந்த குடும்பம் எங்க இருந்து, அது அந்த குடும்பம் எங்க இருந்து, அப்படி இனிஷியல் டெர்மினேஷன்.
பிடிக்க முடியாது. அதனால மனுஷன் ஆரம்பத்திலேயே அந்த பிரம்மங்கிறது மாறுதல் இல்லாத வஸ்து. அப்படின்னா மாறுதல் இல்லாத வஸ்து இன்னொரு வஸ்து யூஸ் பண்ணிக்க முடியாது, அர்த்தம் இல்லாமல் பண்ண முடியாது. அதனால ஜீவன்கள் இறக்கவில்லை. இந்த நகிச்சு சாயதே ஜீவனா சம்பவசிய இந்த ஸ்லோகம் போன சாப்டரோட கடைசி ஸ்லோகம் தான். கடைசி ஸ்லோகம் நகிச்சு சாயதே ஜீவனா சம்பவசிய ரிப்பீட்டா பண்றீங்க. திருப்பி நீங்களும் பசங்க என்ன ஜீவன் சிருஷ்டி என்பதே இல்லை, சிருஷ்டிக்கு உண்டு பண்ணப்படுகிறது. அவர் சொல்றது என்ன சொல்ற அப்படின்னா என்னது தோற்றம் தான். நமக்கு தோற்றம் என்னுடைய கையில பாம்பு இருக்குது. அந்தி வேலை அந்த கையில ஃப்ரெண்டு ஓப்பன் ஸ்கிரீனுக்கு அந்த கையில பாம்பு இருக்குது. எங்கே இருந்து அத மாதிரி தோற்றம் நீ சொல்லி மைண்ட் என்ன किंचित जायते जीवः संभवस्य न विद्यते சொல்ற நமக்குள்ள ஏதத்த உத்தமம் சத்தியம் சாக்கிது ஏது சத்தியம் அல்ல, இதுதான் சத்தியம் இல்ல, உத்தமம் சத்தியம். சத்தியம் திஸ் இஸ் த ஹையஸ்ட் ட்ரூத். பிரபஞ்சம் நித்தியே நம்மதான் சத்தியம் இஸ் ஹையஸ்ட் ட்ரூத். அத்வைத பேசுறது பிரின்சிபிள் சித்தாந்தம் தான். உத்தம சத்தியம் எது எத்தை கிஞ்சித் ஜாயதே, எது ஒன்றுமே உண்டு பண்ணப்படவில்லையோ, நத்திங் ஹஸ் பீன் கிரியேட்டட் அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம் சத்தியம் அப்படின்னு சொல்ற கன்க்ளூசிவ் சொல்ல சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது என்ன இது வந்து இவ்வளவு அவருக்கு சொல்றதான் போன பேசல இருக்கிறோம். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் போட்டாங்க 72 चित्तस्पन्दितमे वेदम् ग्राह्यग्राहकवद्वयम् चित्तम् निर्विषयम् नित्यम् असङ्गम् तेन कीर्तितम्. இதம் ராஜ்ய கிராஹக துவயம் சித்தஸ்பந்தனமேவ சித்தம் நிர்விஷயம் நித்தியம் தேன அசங்கம் கீர்த்திகம். இது என்ன அர்த்தம்? இப்போ முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் கஷ்டித் ஜாயதே ஜீவனா சம்பவசிய வித்தியதேன்னு சொன்னார். இன்னும் கிடைக்கவே இல்லை, சிருஷ்டிங்கிறது இல்லை, இட் இஸ் நாட் தேர். இது உத்தமம் சத்தியம் சொன்னார். அப்படின்னா ஜீவனும் ஜகத்தும் பிறக்கவில்லை என்றால் நாம் காணும் இந்த போக்கிய பிரபஞ்சம் என்ன? நான் அனுபவிக்கிறேன், அனுபவங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இல்லைன்னா எப்படி எல்லாருக்கும் கொடுக்கிறது என்ன எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு பதில் சொல்ற இதம் ராஜ்ய கிராஹக चित्त स्पंदनमेव. इदं ग्राह्य ग्राहक द्वयम्. इदं ग्राह्य ग्राहक द्वयम् चित्त स्पंदनमेव. ग्राह्य ग्राह्य அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் போக்குதா, கிராஹக அப்படின்னா போக்கிய வஸ்து. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே என்ன இதம் ராஜ்ய கிராஹக துவயம் இரட்டையாடும் அனுபவிக்கப்படும் வஸ்துக்கள் இரண்டும் சித்த ஸ்பந்தனமேவ. இது சைதன்யத்தின் சுழற்சி என்று வேறல்ல. இது சைத்தன்யம் சித்தங்கிற வார்த்தை சைத்தன்யம் சொல்றோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சைத்தன்யம் ஒன்றும் பண்றதில்லை, ஆனா சைத்தன்யம் சிதாபாசம் மனம் சேர்ந்து அந்த மனதுதான், இந்த மனத்தை தான் சொல்லிட்டு வாங்க. இந்த மனம் இன்னொரு சொல்ல மனம்ங்கிறது என்ன அன்டிஸ்டர்ப்டா இருக்கிற பொழுதும் காற்றில் அலையப்படாத அந்த நெருப்பு சோலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ அதே தான் பிரம்மன்னு சொன்னாங்க. அதே மனசுதான்.
அதேதான் பிரம்மன். எப்படி நம்ம புரிச்சுக்கணும்னா டெக்னிக்கலா சைத்தன்யம் எல்லா இடத்துலயும் இருக்கு, இங்கே இருக்கு. அது அதனுடைய சைத்தன்யத்தினுடைய பவர்னால மனதுக்கு சேதனம் ஏற்படுறது, சேதனத்துவம் வருது. அதனால மனசு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு இல்லையா? அந்த மனசை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மனசை அகங்காரம் சொல்றோம். இப்ப இதம் ராஜ்ய ராஜயம் சித்த ஸ்பந்தனமேவ இந்த மனதின் சுழற்சி. சித்த ஸ்பந்தனம்ங்கிறப்போ எது போனோம் ஆலாத ஸ்பந்தனம், தீப்பந்தத்தோட சுழற்சி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மனதுடைய சுழற்சியினால் தான் இது ஏற்படுகிறது அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அது போட்டு இல்ல பகவான் நமக்கு புரிஞ்சுக்கணும் சொப்னம்னு வச்சிருக்காரு. சொப்னத்துல ராஜ்ய ராக உள்ளவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இல்லையா? அப்போ ஒன்லி திங் ஆக்டிவ் ஸ்டோரப்பா என்ன? மைண்ட் தான், மனம் தான். அந்த மனத்தினுடைய சுழற்சியில் தான் நம்ம சொப்னத்தில் ஒரு விஷயங்களை பார்க்கிறோம். அந்த மனத்தினுடைய சுழற்சியில் தான் நம்ம இந்த 1,000 பட்டணத்துக்குள்ள வாங்கினா அவனோட மைண்ட் இருக்க அதனுடைய ஆக்டிவிட்டினால ஒன்று பல முகம் தோன்றது. அந்த பல விஷயங்களை பார்க்கிறேன், என்னையும் பார்க்கிறேன், அனுபவிக்கிறவனான அப்புறம் அந்த புலியையும் பார்க்கிறேன், டெய்லியும் பார்க்கிறேன், எல்லோரையும் பல விஷயங்களை பார்க்கிறேன். எல்லாம் யார் கிரியேட் பண்ணது? இந்த மனத்துடைய ஸ்பந்தனம் தான். என்ன அதுக்கு சுழற்சியினால்தான் அதெல்லாம் ஏற்படுறது. என்ன இதம் ராஜ்ய துவயம் சித்த ஸ்பந்தனமேவ நித்தியம் சித்தம் நிர்விஷயம். இந்த அழிவில்லாத இந்த சைத்தன்யம், நித்தியம் சித்தம் சைத்தன்யம், அழிவில்லாத சைத்தன்யம் நிர்விஷயம். அதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது, வேற ஒரு விஷயமும் கிடையாது. சைத்தன்யம் ஒன்றுதான், அத்தியமான சைத்தன்யம் ஒன்றுதான் உண்மை. என்ன எப்படி தீப்பந்தத்தினுடைய உண்மை ஒன்றுதான் உண்மை. அந்த பேஷன்ஸ் எல்லாம் சுழற்சியினால் ஏற்படுறதோ புதுசாக வரல, அதை பார்க்கணும். அந்த இடத்துல உள்ளே வெளியிலிருந்து வரல, உள்ளே இருந்து வரல, அது தனி இருக்கும் கிடையாது. அந்த பேக்கேஜ் அதை பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மனமும் சைத்தன்யம் ஒரே அத்தியமான ஒரு வஸ்து. அந்த மனதுடைய ஸ்பந்தனத்துக்கு ஒரு பலவிதமான விஷயங்கள் என்ன? நித்தியம் சித்தம் நிர்விஷயம், இல்லாத சித்தம் அத்தியமான ஆப்ஜெக்ட்லெஸ் சப்ஜெக்ட் அவேர்னஸ் தான். அது ஒன்றுதான் உண்மை. அது சேத்தனம் அவேர்னஸ். அவேர்னஸ் சொல்லலாம், கான்சியஸ்னஸ் சொல்லலாம், அறிவு சொல்லலாம், உணர்வு சொல்லலாம். இதுவாக அது ஒன்றுதான் உண்மை. என்ன அன்பு வேலை அந்த கயிறு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஓப்பன் ஸ்னேக் இருக்கு. அந்த கயிற்றுல பாம்பு எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? அத மாதிரிதான் தோற்றம். நீ சொல்லி அவர் மைண்ட் இட்ஸ் நாட் ரியல். என்ன சரி, கிஞ்சித் ஜாயத்தே ஸ்ரீதா சம்பவசிய வித்தியத்தே சொல்லிட்டு அது மாத்திரம் இல்ல, ஏதத் உத்தமம் சத்தியம். இது ஏதத் சத்தியம் மாத்திரம் இல்ல, இதுதான் சத்தியம் இல்ல, உத்தமம் சத்தியம். திஸ் இஸ் த ஹையஸ்ட் ட்ரூத். பிரபஞ்சம்ங்கிறது நித்தியே, பிரம்மன் தான் சத்தியம்ங்கிறது இஸ் த ஹையஸ்ட் ட்ரூத். அத்வைத பிரின்சிபல் பிலாசபியுடைய பிரின்சிபல் சித்தாந்தம் தான். அதனால ஏதத் உத்தமம் சத்தியம் எது? எത്ര கிஞ்சின் ஜாயத்தை, எது ஒன்றுமே உண்டு பண்ணப்படவில்லையோ, நத்திங் ஹாஸ் பீன் கிரியேட்டட் அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம், சத்தியம். அப்படி மட்டும் சொல்ற கன்க்ளூசிவா சொல்லப்படல, இன்னும் சொல்ல போறாரு, ஆர்குமெண்ட் தான் சொல்ல போறாரு. என்ன இது சோ இவ்வளவு தூரம் ஆர்கியூ பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்லோகத்துல தான் போன கிளாஸ் நம்ம நிறுத்திடுவோம். நம்ம இப்போ அடுத்தாப்புல லெட்ஸ் கோ ஃபர்தர். 72 சித்தஸ்பந்திதமே வேதம் கிராஹ்ய கிராஹகவத்வயம் சித்தம் நிர்விஷயம் நித்யம் அசங்கம் தேன கீர்த்திதம். சொல்ற
இதம் கிராஹ்ய கிராஹக துவயம் சித்தஸ்பந்தனமேவ சித்தம் நிர்விஷயம் நித்தியம் தேன அசங்கம் கீர்த்தித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப முன்னாடி சொன்னார், போன ஸ்லோகத்தில் சொன்னார், நகஷ்டித் ஜாயத்தே ஜீவகா சம்பவஸ்ய வித்தியத்தேன்னு சொன்னார். ஒன்னும் பிறக்கவே இல்லை, சிருஷ்டிங்கிறது இல்லை, இட் இஸ் நாட் தேர், இது உத்தமம் சத்தியம் சொன்னார். அப்படின்னா ஜீவனும் ஜகத்தும் பிறக்கவில்லை என்றால் நாம் காணும் இந்த போக்கிய பிரபஞ்சம் என்பது என்ன? நான் அனுபவிக்கிறேன், அனுபவங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வாட் இஸ் ஆல் திஸ்? இல்லைன்னு சொன்னா அது எப்படி? எல்லாரும் கொள்கை ஓகே, என்ன ஹவு டு யூ அக்கவுண்ட் ஃபார் இட்? இதுக்கு எப்படி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி நம்ம கேட்கலாம், அசியம் பண்ணிக்கிறோம் கேட்கறது கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்றாரு, இதம் கிராஹ்ய கிராஹக சித்த ஸ்பந்தனமேவ. என்ன இதம் கிராஹ்ய கிராஹக துவயம், இதம் கிராஹ்ய கிராஹக துவயம் சித்தஸ்பந்தனமேவ. கிராஹ்ய கிராஹக, கிராஹ்ய அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போக்தா, கிராஹக அப்படின்னா போக்ய வஸ்து. நம்முடைய எக்ஸ்பீரியன்சர் அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே என்ன? இதம் கிராஹ்ய கிராஹக துவயம் இரட்டையாகணும். அனுபவிக்கிறதோ அனுபவிக்கப்படும் வஸ்துக்கள் இரண்டும் சித்தஸ்பந்தனமேவ. இது சைதன்யத்தின் சுழற்சி என்று வேறல்ல. இது சைத்தன்யம். நீங்க சித்தங்கிற வார்த்தைக்கு நம்ம சைத்தன்யம் சொல்றோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சைத்தன்யம் ஒன்றும் பண்றது இல்லை, ஆனா சைத்தன்யம் சிதாபாசம் மனம் சேர்ந்து அந்த மனதினால், அந்த மனத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இந்த மனம் இன்னொரு இடத்துலையும் சொன்னார், மனம்ங்கிறது என்ன? அன்டிஸ்டர்ப்டா இருக்கிற போதும், காற்றில் அலைபடாத அந்த நெருப்பு ஜுவாலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ அதேதான் பிரம்மன் சொன்னார். அதே மனசுதான், அதேதான் பிரம்மன்னர். என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, டெக்னிக்கலா சைத்தன்யம் எல்லா இடத்துலயும் இருக்கு, இங்கே இருக்கு. அது அதனுடைய சைத்தன்யத்தினுடைய பவர்னால மனதுக்கு சேதனம் ஏற்படுறது, சேதனத்துவம் வருது. அதனால மனசு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்படுறது. தட் இஸ் ஹவ் வி அண்டர்ஸ்டாண்ட் இட் இல்லையா? அந்த மனசை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மனசு அகங்காரம்னு சொல்றோம். என்ன ரைட்? இப்ப என்ன சொல்ற? இதம் கிராஹ்ய கிராஹக துவயம் சித்த ஸ்பந்தனமேவ. இந்த மனதின் சுழற்சியை அந்த சித்த ஸ்பந்தனம்ங்கிறப்போ நீ எதுக்கு போனோம்? ஆலாத ஸ்பந்தனம், நெருப்பு தீப்பந்தத்தினுடைய சுழற்சி எப்படி வருதோ அதே மாதிரிதான் இந்த மனதினுடைய சுழற்சியினால் தான் இது ஏற்படுகிறது அப்படின்னாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கோ டு ட்ரீம். பகவான் நமக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொப்பனம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொப்பனத்துல கிராஹ்ய கிராஹக ரெண்டு இடத்துல எக்ஸ்பீரியன்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் இருக்கு இல்லையா? அப்போ ஒன்லி திங் ஆக்டிவ் தூங்குறப்போ என்ன? மைண்ட் தான், மனம் தான். அந்த மனத்தினுடைய சுழற்சியில தான் நம்ம சொப்பனத்தில் பல விஷயங்களை பார்க்கிறோம். அந்த மனத்தினுடைய சுழற்சியில தான் நம்ம இந்த ஒன்றாக இருக்கக்கூடிய படுத்து தூங்குறோம் ஒருத்தன் தான், அவனோட மைண்ட் இருக்கே அதனுடைய ஆக்டிவிட்டினால ஒன்று பல போல நமக்கு தோன்றது. அந்த பல விஷயங்களை பார்க்கிறோம். என்னையே பார்த்துக்கிறேன் அனுபவிக்கிறவனாக, அப்புறம் அந்த புலியையும் பார்க்கிறேன், ட்ரெயினையும் பார்க்கிறேன், ஏரோப்ளைனையும் பார்க்கிறேன், பல விஷயங்களை பார்க்கிறேன். எல்லாம் யார் கிரியேட் பண்ணது? இந்த மனம். மனம் எப்படி கிரியேட்? என்னுடைய ஸ்பந்தனம் தான். என்ன அதனுடைய சுழற்சியினாலதான் அதெல்லாம் ஏற்படுறது. என்ன இதம் கிராஹ்ய கிராஹக துவயம் சித்த ஸ்பந்தனமேவ. நித்தியம் சித்தம் நிர்விஷயம். என்ன இந்த அழிவில்லாத இந்த சைத்தன்யம், நித்தியம் சித்தம் சைத்தன்யம், அழிவில்லாத சைத்தன்யம் நிர்விஷயம். அதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது, வேற ஒரு விஷயமும் கிடையாது. சைத்தன்யம் ஒன்றுதான், அத்வைதமான சைத்தன்யம் ஒன்றுதான் உண்மை. என்ன எப்படி இந்த தீப்பந்தத்தினுடைய முழு ஒன்றுதான் உண்மை. ஆனா அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த சுழற்சியினால ஏற்படுறதோ
புதுசாகவும் வரல. அதை பார்த்தோம் நம்ம அந்த இடத்துல. உள்ளே வெளியிலிருந்து வரல, உள்ளிருந்து வரல, அது தனி இருப்பும் கிடையாது இந்த பேட்டர்ன்ஸுக்கு. ஆனா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மனமும் சைத்தன்யமும் ஒரே அத்புதமான ஒரு வஸ்து. அந்த மனத்தினுடைய அந்த ஸ்பந்தனத்தின் போது பல விதமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன? நித்தியம் சித்தம் நிர்விஷயம், அழிவில்லாத சைத்தன்யம், அத்வைதமான ஆப்ஜெக்ட்லெஸ் சப்ஜெக்ட் அவேர்னஸ் தான் சைத்தியம்ங்கிறது. அது ஒன்றுதான் உண்மை. அது சேத்தனம், அவேர்னஸ். அவேர்னஸ் இங்கிலீஷ் சொல்றோம், கான்சியஸ்னஸ் சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம், உணர்வுன்னு சொல்லலாம். இதுவா இருந்தாலும் அது ஒன்றுதான் உண்மை. என்ன? மிச்செல்லாம் தோற்றங்கள், பலவிதமான தோற்றங்களுக்கெல்லாம் இருப்பு என்பது கிடையாது. என்ன? கையில் பிரச்சனை நபூமிராப்போ நச்சவல்லிரஸ்தி நச்சாம்பரே அனிலானிச்ச. பூமி கிடையாது, ஆகாசம் கிடையாது, வாயு கிடையாது, அக்னி கிடையாது. என்ன? அதேதான் இதுல சொல்றார் நிர்வாண சர்க்கத்துல. என்ன? மனோபுத்தி அகங்கார சித்தானினாகம் நச்ச வியோம பூமி ந தேஜோ ந வாயு நச்ச வியோம வியோமன ஆகாசம், பூமி ந தேஜோ அக்னி ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ஐ எம் தி ஒன்லி ட்ரூத். இது எல்லாமே நோ ட்ரூத் அப்படின்றது உணர்றப்போ என்ன? அதுதான் உண்மை. அத நீங்க நெகேட் எவ்ரிதிங் ஆஸ் அனாத்மா. அந்த பஞ்சகோஷ விவேகத்தில் தைத்திரிய கோஷத்தில் சொன்னார் இல்லையா? அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல. அதே மாதிரி நீங்க தியானத்தின் போது நெகேட் எவ்ரிதிங் ஆஸ் அனாத்மா. என்ன? அப்போ எல்லாத்தையும் பூமி, ராப்போ, அனத, அக்னி, வாயு எல்லாமே உபசாந்த ஜெகஸ் அப்படின்னு சொல்றப்போ என்ன? இது அழிவில்லா சைத்தன்யம். அது ஆப்ஜெக்ட்லெஸ் சப்ஜெக்ட். இது ஒன்லி தட்ஸ் எ சப்ஜெக்ட். இந்த சித்தம்ங்கிறது மிச்சமெல்லாம் தோற்றும். அது வேறு ஒரு விஷயம், நிர்விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஒன்றுதான் உண்மை. என்ன? சப்ஜெக்ட் ஒன்றுதான் உண்மை. ஆப்ஜெக்ட் எல்லாம் திருஷ்யத்வாத். இது பெரிய லாஜிக் முன்னாடி சொன்னோம். இதெல்லாம் முன்னாடி எழுதி பார்த்திருப்போம். நான் உங்களுக்கு ஷார்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? எந்த ஆப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் அல்டிமேட்லி நீங்க என்ன பண்ற, அதுக்குள்ள போனா கடைசியில யூ ரீச் அ பாயிண்ட். அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு அல்டிமேட்லி எனர்ஜின்னு சொல்றோம். என்ன? சோ உண்மைங்கிறது என்ன? இந்த பார்ப்பவனத்தம் தான் உண்மை, சப்ஜெக்ட் தான் உண்மை. சோ அந்த சைத்தன்யம் அதுதான் நிர்விஷயம். அது நோ மோர். அந்த சைத்தன்யத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. எவ்ரி ஆப்ஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அல்டிமேட்லி வாட் இஸ் லெஃப்ட் இஸ் அந்த சைத்தன்யம் ஒன்றுதான் இருக்கிறது. நான் என்ற அந்த அகம் அதுதான் ஒன்று பாக்கி இருக்கிறது. என்ன? அதான் சொல்றாங்க. என்ன? தேன அசங்கம் கீர்த்தித்தம். நித்தியம் சித்தம் நிர்விஷயம். அந்த எட்டர்னல் சைத்தன்யம், எக்காலத்திலும் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், கால வரம்புக்கு அப்பாற்பட்ட அந்த சைத்தன்யம். என்ன? நித்தியங்கிற வார்த்தைக்கு காலம்ங்கிறதே சைத்தன்யக்குள்ள இருக்கிறது. அந்த பிரின்சிபல் ஆஃப் டைம் அதுக்குள்ளதான் இருக்கு. என்ன? அதனால எட்டர்னல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வார்த்தைக்கு இன்ஃபேக்ட் அர்த்தமே கிடையாது. அது தவிர ஒண்ணு என்ன அப்புறம் என்ன எட்டர்னல்? என்ன? இட் இஸ் தி ஒன்லி திங். என்ன? ஓகே. இன்ஃபினிட் அப்படின்னு சொன்னா முடிவில்லாதது அப்படின்னா இருக்கிறது ஒரே வஸ்து. அதுக்கு எப்படி முடிவு, எப்படி உண்டு? அதனால நித்தியம் சித்தம் நிர்விஷயம். அதனால அப்படி இருக்கிறதுனால தேன அசங்கம் கீர்த்தித்தம். அதனால் சைத்தன்யம் அசங்கம் என்று சொல்லப்படுகிறது. அசங்கம்னா வேற ஒன்றிலையும் பற்றி இல்லாது, வேற ஒன்றுமே கிடையாது. அதனால அசங்கம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இப்ப அடுத்தாப்புல நெக்ஸ்ட் ஒன். மெனி ஆஃப் திஸ் லாஜிக் நமக்கு பார்த்ததுதான். அதை திருப்பி இன்னொரு விதமா போடுறாரு. என்ன? யோஸ்தி கல்பித சம்பிருத்யா பரமார்த்தேன நாஸ்த்யசௌ பரதந்திராபி சம்பிருத்யா ஸ்யான்னாஸ்தி பரமார்த்ததः.
என்ன சொல்றார்? அசௌ யஹ அஸ்தி கல்பித சம்பிருத்தியா ந பரமார்த்தேன அஸ்தி, பரமார்த்தாபி சம்பிருத்தியா பரதந்திராபி சம்பிருத்தியா பரமார்த்ததா நாஸ்தி. அப்படின்னா என்னன்னா, அசௌ யஹ அஸ்தி, நம்ம பார்க்கறது எல்லாம் இருக்கே, நம்ம பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கே, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி என்ன பார்க்கறதெல்லாம் இருக்கு பார்க்கிறோமே அப்படின்னு கேட்டா, கல்பித சம்பிருத்தியா அப்படிங்கிறார். என்ன இருக்குங்கிற அதே ஐடியா தான் சொல்றாரு. கல்பித சம்பிருத்தியா, சம்பிருத்தியான்னா இது விவகார திருஷ்டியில பார்த்தோம்னா எல்லாம் இருக்கு, வியாவகாரிகமா பார்த்தோம்னா டிரான்சாக்சனல் பர்பசஸ் எல்லாம் இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, ஒத்துக்கல, இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன கல்பித்தனா நமக்கு இது ஒரு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொன்னா, ஏன்னா சொன்னேன் இல்லையா, சாஸ்திரத்துல சொல்றது இதுல எப்படி இந்த பிரபஞ்சம் வந்தது, ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா, அல்லது முண்டகோபனிஷத்து ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹ மனஹ சர்வேந்திரியாணி கம் வாயு அக்னிஹின், முண்டகோபனிஷத்துல எல்லா உபனிஷத்துலயும் எப்படி இந்த பிரபஞ்சம் வந்ததுன்னு சொல்றது. இல்லாத பிரபஞ்சத்தை பத்தி எதுக்காக உபனிஷத்தெல்லாம் சொல்லணும்? we should talk about சொன்னேன் இல்லையா, டீச்சிங் மெத்தடாலஜி. இருக்கிற தெரிஞ்ச வஸ்துல இருந்தா தெரியாத விஷயத்துக்கு போக முடியும். பிரபஞ்சமே இல்லைன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டா சரி, எனக்கு கிளாஸ் இதுன்னு வரணும், எல்லாரும் மூட்டை கட்டி போயிடுவா, நமக்கு புரியாம போயிடுவா. புரிஞ்சுட்டு போனா வேற விஷயம், புரிஞ்சுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பிரம்மஸ்ட் தான். அதனால புரியறதுக்கோசம் கல்பித சம்பிருத்தியா இட்ஸ் பீன் இருக்கிறதாக ஆரம்பத்தில் ஒத்துக்கொண்டு அப்புறமா அது இல்லை அப்படிங்கறத எஸ்டாபிஷ் பண்ண போற. அது என்ன சொல்லும், அத்தியாரோப அபவாதம் அப்படிங்கிறது டெக்னாலஜி, அந்த டெக்னிக் பேரு. என்ன இருக்கிறதாக காமிச்சிட்டோ அப்புறம் இல்லைன்னு சொல்றது. உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், இந்த இதுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி, மேல ஃப்ளோர் போடணும்னா முட்டு கொடுத்தாதான் ஃப்ளோர் போட முடியும். முட்டு கொடுத்த விட்டு ஃப்ளோர் போட்ட விட்டு சரி அது இட் ஹெல்ப் இந்த ஃப்ளோர் போடுறதுக்கு அது எங்கேயே இருக்கட்டும் வச்சுக்கிறது இல்லை. என்ன அதுக்கு அதனுடைய பர்பஸ் ஓவர், அதை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஆரம்பத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னன்னு பாக்குற, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அழைச்சிட்டு போய் அன்னமய கோஷம் இல்ல பிராணமய கோஷம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் இது இல்லை இது இல்ல நேதி இது என்ன இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில அப்படின்னா என்னது வேற என்ன வாட் இஸ் இட் கேட்டா, நீ கேட்கறியே நீ இருக்கியும் நீதான் உண்மை. Everything that you observe is not true, but only truth is the one who is asking that question. அவனை நெகேட் பண்ண முடியாது இல்லையா, எல்லாத்தையும் நெகேட் பண்ணலாம். என்ன அவன் நெகேட் பண்ண முடியாது. நான் சொல்ல இல்லையா, இந்த ஷர்ட்னா இந்த ஷர்ட் உண்மை இல்ல, துணி தான் உண்மை, துணி உண்மை இல்ல, நூல் தான் உண்மை, நூல் உண்மை இல்ல, பஞ்சு தான் உண்மை, பஞ்சு உண்மை இல்ல, மாலிகூல்ஸ் உண்மை, மாலிகூல்ஸ் ஆட்டம் உண்மை அப்படின்னு போயிட்டு சொல்லலாம். இதெல்லாம் போயிடுது, ஷர்ட் போயிடுது, எங்கேயோ போயிடுது. பட் இது கேட்கிறவன் இருக்கான் இல்லையா, அவனை கேன் நெகேட் ஹிம், யூ கேன் நெகேட் தி ஷர்ட் அண்ட் சே ட்ரூத் இஸ் த காட்டன், இது கிளாத், கிளாத் இஸ் நாட் த ட்ரூத், yarn is the truth சொல்லிட்டு இருக்கலாம், சொல்ல போலாம். கேன் யூ நெகேட் the one who is asking the question? யார் கேட்கிறோம் அவனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பிகாஸ் he is the ultimate truth. அவன் ஒத்தன்தான் உண்மை, மிச்சம் எல்லாம் மித்தே, மிச்சம் எல்லாத்துக்கும் உண்மையான இருப்பு கிடையாது. இவன் இருக்கிறதுனாலதான் அதெல்லாம் இருக்கு. மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாஜி அத்வைவ பிரம்மாஸ்மியம். எல்லாம் நம்ப முடியல, என்ன உலகமே மேலதான் இருக்கணும், என்னதான் எல்லாம் உலகம் பூரா பிறந்தது, என்னதான் என்னாலதான் காப்பாற்றப்படுறது, என்னதான் கடைசியில் லயமடைகிறது இந்த உலகம், அந்த அத்வைத பிரம்மன் நான் அப்படின்னு நம்ம நம்ப முடிய மாட்டேங்கிறது. பட் தட் இஸ் ட்ரூத். அந்த ட்ரூத் தான் இவர் ஆக்சுவலி போய் சொல்றாரு, நம்ம காமிக்கிறார். என்ன அதனால இது யோஸ்தி இல்ல அசௌ யஹ அஸ்தி கல்பித சம்பிருத்தியா, இந்த துவைத்தம் கல்பிக்கப்பட்டது, இமேஜின் விவகார திருஷ்டியில் இருக்கிறது. ஃபார் நம்முடைய டிரான்சாக்சன் பர்பஸஸ்க்கு இட் இஸ் தேர். அண்ட் சாஸ்திரத்திலே நம்ம இருக்குன்னு ஃபார் டீச்சிங் பர்பஸஸ் ஒத்துக்கிறோம். ஆரம்பத்தில் அத்தியாரோபம் அபவாதம் வர முட்ல ந பரமார்த்தேன அஸ்தி அசௌ யஹ அஸ்தி கல்பித சம்பிருத்தியா, டிரான்சாக்சன் பர்பஸஸ்க்காக டீச்சிங் பர்பஸுக்காக எது இருக்குன்னு சொல்றோமோ
न परमार्थेन अस्ति पारमार्थिक இதுல திருஷ்டியில வாட் இஸ் பாரமார்த்திக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா 3 லெவல்ல சொல்றோம் ட்ரூத் உண்மைங்கிறது 3 லெவல்ல சொல்றோம் என்ன பிராதிபாசிகம் சொப்னம்ங்கிறது பிராதிபாசிகம் அது அப்பவே போயிடுறது அல்லது டிவியில நம்ம பாக்குறோம் ஒரு ஷோ பாக்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு சீரியல் பாக்குறோம் அல்லது ஒரு சினிமா பாக்குறோம்னு வச்சுக்கோங்க அது அது எவ்வளவு அதை நம்ம பாக்குறப்போ அது உண்மைன்னு தான் பாக்குறோம் நம்ம we identify with the character ஆனா அந்த ஷோ முடிஞ்ச உடனே அது பொய் நமக்கு தெரிஞ்சு போயிடுறது உடனே சோ அதுவும் பிராதிபாசிகம் என்ன வியாவகாரிகம் நம்ம டிரான்சாக்சன் நான் பேசுறேன் நீங்க கேட்டு இருக்காங்கிறதே இது வியாவகாரிகம் என்ன இதுவும் இந்த லெவல்ல இட் இஸ் ட்ரூ நான் உண்மை நீங்க உண்மை கையில் இருக்க நோட் புக் உண்மை சொல்றது காதல விடுறது அது உண்மை வியாவகாரிக சத்தியம் அதெல்லாம் என்ன ஆனால் அல்டிமேட்லி இது எல்லாமே உண்மை என்று நம்ம வியாவகாரிகமா பகிறது உண்மை சத்தியம்ங்கிறது பாரமார்த்திகத்துல அத்வய பிரம்மன் ஒன்றுதான் சத்தியம் தத் பிரம்ம அகமஸ்மி நான் தான் சத்தியம் நான் சொல்றப்போ சரியா புரிஞ்சுக்கணும் இந்த நான் சொல்றப்போ அந்த நான் தான் தத்துவம் அசின்னு சொல்றப்போ இந்த துவம் பதத்தினுடைய அர்த்தம் எல்லா இதுலயும் நம்ம அனலைஸ் பண்றோம் இல்லையா என்ன பண்றோம் அப்போ அதுல இந்த தேகம் இல்ல இந்த மனம் இல்ல தேகமும் திருஷ்யம் பார்க்கிற வஸ்து மனமும் பார்க்கிற வஸ்து புத்தியும் பார்க்கிற வஸ்து அல்டிமேட்லி நான்கிறது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர விலக்ஷண இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மா அது தெரியலன்னா அதுதான் நீ உன்னை எப்படி பார்த்துக்க முடியும் ஹவு கேன் யூ see yourself கண்ணாடியில பார்த்துக்கலாம்னா ஆல்ரைட் இது இஸ் மிரர் சாஸ்திரம் மிரர்ல பார்த்தேன்னா நீ யாருங்கிறத புரிஞ்சுப்ப பட் டெஃபினெட்லி நாட் திஸ் பாடி இல்லையா சோ இது பரமார்த்த திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டியில பார்த்தா ந பரமார்த்தின ந அஸ்தி என்ன எது நமக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாம் பார்க்கிறோமோ இதெல்லாம் பாரமார்த்திக திருஷ்டியில இதெல்லாம் இல்லை என்ன பரதந்திராபி சம்பிருத்தியா சியாத் பரதந்திரன்னா அத்வைதத்தை விட்டுருங்க இந்த மதத்தை விட்டுருங்க மற்ற மதங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா கூட எல்லாம் விவகாரத்துக்காக தான் இருக்கு எல்லாரும் nobody goes into these details எல்லாரும் அதர் ரிலிஜியன்ஸ் எடுத்துக்கல கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோ இஸ்லாம் ஹூ டாக்ஸ் அபவுட் திஸ் இதை பத்தி இந்த பிரபஞ்சம் தான் சத்தியம் நம்ம நடக்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு they take for granted அது விவகாரிக சத்தியம் தான் அது விவகாரிகத்தில் நம்மளே ஒத்துக்கிற சத்தியம் மட்டும் ஃபார் தி டைம் பீயிங் சி அத்வைத்தத்துல நம்ம என்ன சொல்றோம் ஜெகத் மித்யான்னு சொல்ற மொழிய இல்லைன்னு நம்ம சொல்லல இட் இஸ் தேர் ஃபார் தி டைம் பீயிங் இந்த டியூரேஷன் எப்படி சொப்பனத்தின் போது சொப்பனத்தினுடைய டியூரேஷன் போது உண்மை மாதிரி இது வேணும் அதே மாதிரி இது பெரிய சொப்பனம் அது 8 மணி நேரம் சொப்பனம் இது 80 வருஷம் சொப்பனம் தட்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ் என்ன அதனால இது வியாவகாரிக சத்தியம் அது பிராதிபாசிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் இருக்கு அந்த பாரமார்த்திக அந்த திருஷ்டியில நம்ம இருப்பது ஒரே வஸ்து அது நான் தான் அந்த நான்கிறது தான் பிரம்மன் சொல்லுங்க ஆத்மான்னு சொல்லுங்க வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட் இருக்கிற வஸ்து ஒண்ணு அதுக்கு பேரே அவசியம் இல்லை நம்ம எதுக்கு பேர் வைக்கிறோம் கிருஷ்ணன் ஒருத்தர் கூப்பிடுறோம்னா ராமன் இருக்கிறதுனால தான் கிருஷ்ணன் சொல்றோம் நம்ம இருக்கிறது ஒரே வஸ்து அது பேர் வேணுமா ஒண்ணுதான் வேண்டாம் அதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு அதே மாதிரி பாரமார்த்திக இதுல பார்த்தீங்கன்னா பரமார்த்தேன ந அஸ்தி இல்ல பிரபஞ்சம் இல்ல என்ன பரதந்திராபி சம்பிருத்தியா சியாத் மற்ற மதங்கள் பல பார்த்தாலும் விவகாரிகம் சம்பிருத்தியான விவகாரிக பர்பஸ் தான் டிரான்சாக்சனுக்கு தான் இருக்குது பரமார்த்ததா நாஸ்தி என்ன இந்த பாரமார்த்திக திருஷ்டியில இதெல்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றத சொல்லிட்டு சோ அடுத்தது லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன் அஜம் கல்பித சம்பிருத்தி அஜகல்பித சம்பிருத்தியா பரமார்த்தேன நாப்யஜஹ பரதந்திராபி நிஷ்பத்யா நிஷ்பத்யா சம்பிருத்யா ஜாயதே துசஹ
என்ன சொல்றார்? அஜ கல்பித சம்பிருத்தியா பரமார்த்தின நாப்பியஜ பர தந்திராதி நிஷ்பத்தியா சம்பிருத்தியா ஜாயதே து சஹ பரமார்த்தேன அப்பி ந அஜஹ கல்பித சம்பிருத்தியா சது ஜாயதே பரதந்திராபி நிஷ்பத்தியா. என்ன சொல்றார் இங்க? நீ பிரம்மன் அஜஹான்னு சொல்றோம், அஜாதிவாதம் தானே சொல்றோம். இது பிறக்காதது, மாறுதல்கள் இல்லாதது, அத்வயமானது அப்படின்னு பிரம்மன் சொல்றோம் இல்லையா? பிரம்மன் அத்வயமானது அப்படின்னா அஜஹ, அஜஹ பிரம்ம அப்படின்னு சொல்றோம். என்ன? அஜஹ பிரம்ம, பிறப்பில்லாத பிரம்மன் சொல்றோம். என்ன சொல்ற? பரமார்த்தன அப்படின்ன அஜஹாங்கிறார். இந்த பரமார்த்த திருஷ்டியில பார்த்தா அஜன்னு கூட சொல்ல வேண்டாங்கிறார். ஏன்? நம்ம இது இன்னொரு டிஃபரெண்ட் கான்டெக்ட்ல பார்த்தோம். காரணம் பிரம்ம காரியம் ஜெகத் அப்படின்னு சொல்றப்போ ஜெகத் மித்தியை அப்படிங்கிறதுனால அது காரியம் இல்ல, பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு சொன்னப்போ நம்ம என்ன சொன்னோம்னா வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன, அதையே காரணம் பிரம்மன்னு சொல்லணும். அதே மாதிரி பிறப்பில்லாத பிரம்மன், பிரம்மன் சொன்னா போறாதோ, அஜஹ பிரம்மன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ பரமார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா அஜன்னு கூட சொல்ல வேண்டாம். அப்போ உங்களுக்கு சின்ன ஒரு கதை ஒண்ணு சொன்னேன். அப்போ you may remember it, but I will repeat it because it's becoming too serious now. என்ன பண்ணா ஒருத்தர் வெண்ணெய் கடை ஆரம்பிச்சான். புதுசா வெண்ணெய் கடை ஆரம்பிச்சு என்ன பண்ணா அதுக்கு பெரிய போர்டு போடணும். என்ன பண்ணா ஒரு பேப்பர்ல எழுதான் எப்படி போட போறேன்னு. சோ ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூப்பிட்டு நான் இந்த போர்டு போடுறேன், இந்த இடத்துல ஆரம்பிக்க போறேன், இந்த கடையை வெண்ணெய் கடை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு. என்னடா போர்டுன்னா அசல் வெண்ணெய் காய்ச்சின நெய் இங்கே விற்கப்படும் அப்படிங்கிறது இதனுடைய இது கடை அந்த போர்டுல. சோ அது ஒரு எழுத்துக்கும் 5 ரூபாயோ 10 ரூபாயோ கேட்கறான். என்ன போட்டோமா, என்ன வாட் இஸ் யுவர் சஜஷன் கேட்கறான். அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், நீ அவ்வளவு சர்வீஸ் பண்றீங்க, கொஞ்சம் யோஜனை அப்படி பண்ண, இவ்வளவு வேர்டு சொன்னா இங்கன்னுட்டும். என்ன அசல் வெண்ணெய் அப்படிங்கிறப்போ நீ இதுக்கு அசல் வெண்ணெய்னு போடுற, பொய் வெண்ணெய் அது பண்ணுவா, எல்லாம் அசல் வெண்ணெய் தான் போடுவா, நீ போட வேண்டிய அவசியமே இல்லை, அசல் எடுத்துரும்னா. வெண்ணெய் காய்ச்சின நெய் இங்கே விற்கப்படும் அப்படின்னா. சரி போர்டு போட்டிருக்க, எதுக்கு இங்கே விற்கப்படும் போடணும்? நீ போட்ட இடத்துல தான் விற்ப, அங்க வரவில்லாத பார்த்துதான் இங்கே எடுத்துருவோம்னா, அதுக்கு செலவழிக்க வேண்டாம். வெண்ணெய் காய்ச்சின நெய் விற்கப்படும் இருந்தது. சரி வெண்ணெய் காய்ச்சின நெய் எழுதுவானே, வெண்ணெய் காய்ச்சாம எப்படி நெய் வரும்? என்ன பருப்பையா காய்ச்சி நெய் பண்ணுவால் வெண்ணெய் காய்ச்சி நெய் எடுத்துடும் அப்படின்னா நெய் விற்கப்படும் ஆச்சு கடைசியில. சரி நீ கடை வச்சிருந்தா நெய் வாங்குறதுக்காக கடை வைப்ப, நெய் விற்கிறதுக்கான கடை வைப்ப நீங்க, அப்புறம் நெய்னு போட்டு போட. அவன் நெய்னு போடான்னு டிசைட் பண்ணான். சொன்னா நீ எதுக்கு நெய்னு போடணும், நீ வாங்கி வச்சிருக்க நெய்யினுடைய நாத்தம் இந்த ஊர் புறவன் கேட்கற தெரியுது, அந்த நெய் வேண்டாம். என்ன அந்த மாதிரி இப்போ இந்த பிரம்மங்கிறது அத்விதீயம்னா நித்தியம் பிரம்மன்னு சொல்லணுமா, சத்தியம் பிரம்மன்னு சொல்லணுமா, அது நிர்விகார பிரம்மன்னு சொல்லணுமா, அது அகர்த்தா பிரம்மன்னு சொல்லணுமா, அபோக்தா பிரம்மன்னு சொல்லணும், பிரம்மன்னு சொல்ல போறோம். அப்புறம் பிரம்மனோட சொல்ல வேண்டாம், இருக்கிறது ஒன்னா இருந்தா அதுக்கு என்ன பேருங்கிறது ஒன்லி டு டிஸ்டிங்விஷ் ஒன் ஃப்ரம் தி அதர், ஒண்ணுல இன்னொன்னு. அது அப்புறம் ரெண்டாவது யாரு சொல்றதுக்கு பிரம்மன் இங்க வான்னு கூப்பிடறதுக்கு இருக்காரா? அதனால சொல்றீங்க என்ன சொல்ற, பரமார்த்தன அபி ந அஜஹ. அதனால பரமார்த்த விஷயத்துல பார்த்து அஜன்னு கூட சொல்ல வேண்டாம். அந்த பிறப்பில் இருக்கிறது ஒரே வஸ்து அது என்ன. அதனால பரமார்த்தேபி ந அஜஹ என்ன பரதந்திராபி சத்து ந ஜாயதே என்ன சொல்லிருக்கோம். அஜ கல்ப சம்பத்தி 24 தான், 74 தான். அதனால பரமார்த்தனே நபி அஜஹ கல்பித சம்பிருத்தியா சத்து ஜாயத்தே. விவகார திருஷ்டியில தான் அந்த சைத்தன்யம் அஜம்னு சொல்லப்படுறது. ஏன்னா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், பிரம்மனை பத்தி டிஸ்கிரைப் பண்றோம், அது நித்தியம் அஜம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம விவகாரத்துல தான் சொல்லிட்டு இருக்கோம். பாரமார்த்திகத்துல இருக்கிறது ஒரே வஸ்து, எப்படி சொல்லணும் அஜம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியமே இல்லை. என்ன அதனால பரதந்திராபி சதுன ஜாயதே. என்ன அந்த மற்ற தரிசனங்கள் மற்ற மதங்கள்ல பார்த்தா கூட, சாங்கியா நியாயம் பார்த்தா கூட விவகார நோக்கில அது பிறப்புங்கிறதுக்கு கிடையாது. ஜாயத்தே என்ன அது பிறப்பு அல்லது மாறுதல் உள்ளது
அஜஹா என்ன என்று சொல்லப்படுகிறது. ந அஜஹ து பரதந்திராபி நிஷ்பத்யா பரதந்திராபி சம்பிருத்தியா. மற்ற சிஸ்டம்ல கூட எல்லாம் விவகார நோக்கில பார்த்தீங்கன்னா அது அஜஹான்னு சொல்லலாம். என்ன பாரமார்த்திக திருஷ்டியில பார்த்தீங்கன்னா அஜஹான்னு சொல்ல முடியாது. என்ன அதாவது விவகார பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதுக்கு அஜஹா இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வரும். பாரமார்த்திகள் இருக்கிறது ஒரே அத்வைத்திய வஸ்து, அதுக்கு வேறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மற்ற மதங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் விவகாரமா இருக்கிறதுனால அது அஜஹான்னு சொல்றது அங்க பொருந்தும். பட் நாட் உண்மையில பாரமார்த்திக திருஷ்டியில அஜஹான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார் அவர். என்ன அடுத்த அப்புறம் ரெண்டாவது லெட்டர் சி, நெக்ஸ்ட் ஒன், அதுவும் கிட்டத்தட்ட அதேதான். 75 அஜக்கல் 74 இது சாரி அபு இது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அபூதா அபினிவேஷோஸ்தி द्वयम् तत्र न विद्यते द्वयाभासम् स बुद्धैव निर्निमित्तो स जायते न जायते. अभूता अभिनिवेशोऽस्ति द्वयम् तत्र न विद्यते द्वयाभावम् स बुद्धैव निर्निमित्तो न जायते. This is a different point, interesting point. अभूतः अभिनिवेशः अस्ति तत्र द्वयम् न विद्यते द्वयाभासम् बुद्ध्वा एव निर्निमित्तः स न जायते. என்ன சொல்றாருன்னா அபூதः அபினிவேஷः अस्तिங்கிறார். அதாவது என்னன்னா நம்ம பிரபஞ்சத்துல அபூதः மித்தியான பிரபஞ்சத்தில் அது உண்மை என்ற அபினிவேஷம் ஒரு ஆவேசம் இருக்கிறது, ஒரு பேஷன், நமக்கு ஒரு அப்சஷன் இருக்கு. என்ன எப்படி ஏழிரா காரண காரியத்தை பத்தி சொல்றது அப்சஷன் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குங்கிற மாதிரி என்ன இல்லாத மித்தியான விஷயம் இல்லாத விஷயத்தை இருக்கு என்று அது உண்மை என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, அது ஒரு அப்சஷன். இல்லாத விஷயத்தை இருக்கிறதா நினைக்கிறது நமக்கு ஒரு அப்சஷன் அப்படிங்கிறார். என்ன அண்ட் நம்மளே அதுக்கு ரியாலிட்டி உண்மை சத்தியத்துவத்தை கொடுக்கிறோம் இல்லாத விஷயத்துக்கு அப்படிங்கிறார். என்ன இதுக்கு நான் ஐ கிவ் யூ 2 எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் திஸ் எக்ஸாம்பிள் இதை கழுங்க. இப்போ இந்தோ பாகிஸ்தான் கிரிக்கெட் இங்கிலாந்து இந்தியா கிரிக்கெட் டெஸ்ட் நடந்துட்டு இப்போ இல்லையா, ஒன் டே டெஸ்ட் 2 மேட்ச் ஆயிடுத்து. ஒன் டே மேட்ச் இந்தியா ஹேஸ் ஒன். ஓகே, சோ we spend a lot of time, whole day sometime, some people, watching it on the TV. எந்த அளவுக்கு உண்மை? You see, அது என்னது, நம்ம இந்தியன்ஸ் நம்ம இந்தியா வின் பண்ணணும், இங்கிலாண்டை பீட் பண்ணணும். It is our passionate, some people are very very strong about it. என்ன அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், நீ எப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும், இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும், கேப்டன் படுத்த டிசிஷன் தப்பு, so many things they talk about. இல்லையா, ultimately என்ன what has happened? Nothing has happened. இல்லையா, பந்த போட்டா அடிச்சா ஓடினா at the end of the day you say somebody won somebody lost. அப்படிதானே? இது பூராக்கும் ரியாலிட்டி நம்ம தான் கொடுக்கிறோம். கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதுல ஒரு ஆவேசம் இருக்கும் அவனுக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க ஆவேசம் என்ன அதை பத்தி ரொம்ப டோட்டலி இன்வால்வ்டா இருப்பா. சில பேர் அது கிட்டக்கே போக மாட்டாது. they are not bothered about it. எது உண்மை? இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தப்போ என்ன கிடைச்சது, என்ன நடந்தது, ஏதோ ஒரு கட்சி ஜெயிச்சது, ஒரு கட்சி தோத்துது, அடுத்த மேட்ச்ல அந்த கட்சி ஜெயிச்சு இந்த கட்சி தோத்து, அவ்வளவுதான். ஆனா நம்ம அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? அதே மாதிரிதான் எல்லா டிரான்சாக்சன்லயும் அபூத அபினிவேஷம், ஒன்றும் இல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுல ஒரு பெரிய சமாச்சாரம் இருக்கிறத நம்ம இது பண்றோம். எது எடுத்தனாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஒரு மேரேஜ்னு எடுத்துவோங்களேன், எனி டிரான்ஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம். என்ன ஆல்ரைட் பாய் மேரிஸ் அ கேர்ள், என்ன சோ தே ஆர் கோயிங் டு ரைஸ் அ ஃபேமிலி.
இல்லையா? அல்டிமேட்லி எல்லாம் ஃபங்க்ஷன் போதெல்லாம் எல்லாம் எவ்ரிபடி இஸ் டூ இன்வால்வ் இன் இட் அண்ட் ஆல் தட். அதுல நடக்கிற ஒரு சின்ன இன்னைக்கு இந்த இதுல அந்த காலத்துல சம்பந்தி சண்டையெல்லாம் வரும். காஃபி வந்து டயத்துக்கு வரல, 5 மணிக்கு வரணும், எனக்கு 5 மணிக்கு வரல. அங்க வந்து எங்களுக்கு இதுல டாய்லெட்ல வந்து சோப்பு கொடுக்கல, பல்பொடி இல்ல, அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நடக்கும். என்ன, ஆல் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அல்டிமேட்லி என்ன something which happens normally and then one நாள் ஆச்சுனா they are married and their life becomes நம்மள மாதிரி எல்லாருமே காமன் ஆயிட போறது வழக்கம். ஆனா நம்ம வந்து எல்லாத்துலயும் add a little ஒரு importance to it. என்ன அவர் என்ன சொல்றார், இது எல்லாமே மித்தியா இருக்கிறப்போ நம்ம தான் அதுக்கு எல்லாத்துலயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறார். என்ன சோ இது வந்து நான் இது அபூதகா அபினேஷாஸ்தி, மித்தியான பிரபஞ்சத்தில் அது உண்மை என்ற அப்சஷன் அல்லது ஆவேசம் இருக்கிறது. we have an obsession for what does not exist. இல்லாத விஷயத்துக்கு நம்ம இருக்கிறதாக அதுக்கு ஒரு ரியாலிட்டி கொடுக்கிறோம், நம்ம அதுக்கு ஒரு சத்தியத்துவத்தை நம்ம தான் கொடுக்கிறோம். என்ன தத்திர துவயம் வித்யதே, உண்மையில் சைத்தன்யத்தை தவிர இரண்டாவது வஸ்து இல்லை. என்ன ஆனா நமக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட். என்ன சோ இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கிறேன். இப்ப பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி உலகம் இருந்தது. அவர் கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவெல்லாம் வாழ்க்கை நடத்தினா, அவளும் 50 வருஷம் 60 வருஷம் இருந்தா, அவளும் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் லைஃப்ல பண்ணா. இப்ப வந்து நமக்கு அவ இருந்தான்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி அவ பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா அவ இருந்தாங்க சந்தேகம் உண்டோ? இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம் இங்க, இல்லையா? இவர் சுவாமிஜி சொல்லுவார், காட் ஈஸ்ங்கிறது இஸ் நாட் அ பிலீஃப், இட்ஸ் அ ஃபேக்ட். நீ கடவுள் இருக்கிறான்னு நம்புற. அவர் சொல்லுவார், கடவுளை நம்பினவன் காட்டுமிராண்டி அப்படின்னு அந்த காலத்தில் போட்டு இருந்தா. என்ன ஒரு கடவுளை நம்பினவர் காட்டுமிராண்டி. அவர் சொல்றார், எஸ் ஐ ஃபுல்லி அக்ரி வித் தம். கடவுளை நம்பினவர்கள் காட்டுமிராண்டி. கடவுள் இருக்கிறார் என்ற உண்மையை ஒத்துக்கொண்டவனா சிவிலைஸ்ட் பர்சன். எப்படி நம்ம வந்து ஒரு கொள்ளுக்காக்கா எள்ளுக்காக்கா இருந்தாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அம்மா இருக்காருன்னா நம்பரேன்னு சொல்லுவார். தப்பு. இருந்தாரு ஃபேக்ட். அவர் இல்லா போனா இருக்க முடியாது இன்னைக்கு, இல்ல? அதனால இதுக்காக சொல்றேன்னா, இது வந்து தத்திர துவயம் வித்யதே, சதித்தத்தை இரண்டாவது வஸ்து இல்லை. இதுக்காக சொல்றேன், பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். சோ நம்ம பிறகு முன்னாடி உலகம் இருந்தது, அவளும் இருந்தா, அவள் வாழ்க்கையில அனுபவிச்சு. இப்ப அதை பத்தி நமக்கு பேர் கூட தெரியாது, அவளோட அனுபவங்களை பத்தி ஒன்றும் தெரியாது. என்ன இப்போ இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நம்ம இருக்க மாட்டோம், நம்ம இருந்தது தெரியாது, நம்ம பேர் கூட நம்ம கொள்ளு பேர் எனக்கு தெரியாது, ஆறு எள்ளு பேர் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்ரி ஸ்மால் திங் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, எனக்கு வாங்கி கொடுத்த புடவையோ வேஷ்டியோ அவளை விட நல்லா இல்ல. என்ன so many things about which we are obsessed, இல்லையா? என்ன இதெல்லாம் ரியல், நமக்கு இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை. என்னமோ அப்படி சொல்லிட்டோம், என்ன பார்த்து பேசுறது, பார்த்து பேசுறப்ப கூட முன்னையெல்லாம் ரொம்ப பிரியமா பேசுவோம், இப்ப எல்லாம் அந்த மாதிரி பிரியமா பேசுறது இல்ல. 100 சமாஜம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு நம்ம ஒருத்தருக்கு, இல்லையா? நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டு இதெல்லாம் எல்லாம் என்ன, இதெல்லாம் சத்தியமா, இதெல்லாம் எந்த அளவுக்கு சத்தியம், இதெல்லாம் இந்த அளவுலாம் நம்ம இப்ப சத்தியம் நினைக்கிறது இஸ் நோ மீனிங் அட் ஆல், இல்லையா? அவ்வக்தாதீனி பூதானி வெக்த மத்தியானி பாரதி அவ்வக்த நிதனான்யேவ தத்ரகா பரிதேவனா அப்படின்னு கீழே கேட்டார். என்ன வெக்த மத்தியானி முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது, அதோ நாஸ்தி வர்த்தமானேபி தத்து தான் இவரே சொன்னார், கௌடபாதிரி சொன்னார். ஆரம்பத்தில் இல்ல, முடிவில் இல்ல, நடுப்புறையும் இல்லைன்னா. நம்ம இப்பெல்லாம் பேஷண்ட் இருக்கோம், நம்ம இன்னொரு nobody is going to know about us அப்படின்னா நம்ம எல்லாம் முக்கியம் நினைச்சுக்கிறதுக்கெல்லாம் what is the importance for that? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஏன்னா பிகாஸ் we are இந்த இதுல இருக்கோம், இந்த மூமெண்ட் நம்ம வாழ்க்கையை வளரும், இல்லையா? இந்த மூமெண்ட் வந்து இந்த கான்டெக்ட் ஆஃப் காஸ்மிக் டைம். நீ ஒரு 6 ஈவன் அவ்வளவு போவானே, இன்னொரு ஒரு 1000 வருஷம் டயத்துல இது வந்து நத்திங், சின்ன ஸ்பெக்க ஒத்துன்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டா.
ஆனா பிரபஞ்சம் எத்தனை 1000 வருஷமா இருந்திருக்கு இல்லையா? நமக்கே ஹிஸ்டாரிக்கல் 5000 வருஷம் முன்னாடி இருந்ததெல்லாம் ஹிஸ்டரியில இருக்கு. என்ன அதனால இதெல்லாம் அபூதோ அபினிவாசத்தை இல்லாத விஷயத்தை நம்ம அதுக்கு ரொம்ப உண்மை சத்தியத்துவத்தை கொடுத்துட்டோம். நீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து இப்படி யோசனை பண்ணுங்க. இஃப் யூ திங்க் அபவுட் இட், என்ன நம்ம இவ்வளவு இது பண்றாங்க. ஆடே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோமா, என்னோட பேர குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் ஏதாகும். ஆல்ரைட், 100 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை இருக்க போறதில்லை. இது லைக் இட் ஆர் நாட், இட் மே பி யுவர் கிராண்ட் சைல்ட், டசன்ட் மேட்டர். 100 வருஷம் கழிச்சு இருக்க போறதில்லை. என்ன இல்லாத விஷயத்தை பத்தி தானே நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். இருக்க போகாத விஷயத்தை பத்தி தான் நம்ம எல்லாரும் மனசை வருத்திக்கிறோம் இல்லையா? அல்டிமேட்லி தி ட்ரூத் இஸ் தட் all these are going to disappear gradually, whatever it is. அதனால நம்ம தான் சத்தியத்துவத்தை கொடுக்கிறோம் அந்த பிரபஞ்சத்துக்கு. இந்த அனுபவங்களுக்கெல்லாம் உண்மை நம்ம தான் சொல்றோம். அந்த நம்ம மனசு தான் அது பண்றது. உண்மையில இது எல்லாம் சொப்பன மாதிரி தான், அழியக்கூடியதுதான். நம்ம சொப்பனத்திற்கு நடந்த விஷயத்தை பத்தி அப்புறம் வருத்தப்படுறோமோ இது பண்றோமோ பண்றது கிடையாது. அதே மாதிரிதான். ஆனா இட்ஸ் லாங்கர் சொப்பனம். என்ன அதனால இதுக்கு நம்ம சொப்பனத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இல்ல நம்ம தெரிஞ்சு போயிடுறது இல்லைன்னு. இதுவும் 100 வருஷம் கழிச்சு இல்லதான், 100 வருஷம் கழிச்சு என்ன நம்ம லைஃப் இந்த லைஃபே எடுத்துவோமா? என்ன நான் I can only talk about myself. ஓகே, 30 வருஷத்துக்கு முன்னாடி கான்பூர்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷம் அங்க இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேட் அ லைஃப். இப்போ அந்த ஒரு கணம் கூட அந்த கணத்துக்கு ஐ cannot go back and live that life. அது போனது தானே. அதுக்கும் சொப்பனத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு இடத்துக்கும் இப்ப நேற்று பாக்குற சொப்பனத்துக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. அந்த அனுபவம் போச்சு, இந்த அனுபவம் போச்சு. அதுவும் திருப்பி வராது, இதுவும் திருப்பி வராது. நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கு, இப்ப நடக்கிற சமாச்சாரங்கள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இதுவும் சொப்பனம் தான். அப்போ கிளாஸ் நடந்துட்டு இருந்தது, ஐ வாஸ் ஏபிள் டு சிட் அண்ட் டாக். இப்ப நாள் எழுந்து நடக்க கூட முடியலன்னு சொல்லுவேன் 10 வருஷம் கழிச்சு. இல்ல சோ அதுவும் சொப்பனம் தானே. சோ நம்ம சத்தியத்துவம் நம்ம தான் கொடுக்கிறோம். we are giving. என்ன உண்மையில அதுக்கு சத்தியத்துவமே கிடையாது. அபூதோ அபினிவேஷாஸ்தி துவயம் தத்திர வித்தியதே. என்ன துவயம் தத்திர ந வித்தியதே. ரெண்டாவது வஸ்து கிடையாது, இல்லவே இல்லை. என்ன நம்ம தான் அந்த ரெண்டாவது வஸ்து இருக்கிறதா நினைச்சுட்டு அதுக்கு சத்தியத்துவத்தை கொடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம், இந்த பிரபஞ்சம்ங்கிறது சத்தியம், துவைத்த பிரபஞ்சம் சத்தியம், நடக்கிறதெல்லாம் உண்மை, சொல்றதெல்லாம் உண்மை, பேசுறதெல்லாம் உண்மை, நடக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம தான் உண்டு பண்ணிக்கிறோம். என்ன துவயம் தத்திர வித்தியதே துவயாபாசம் சபுத்தெய்வ. என்ன ரெண்டாவது வஸ்து இல்லை என்று புரிந்து கொண்டு துவய ஆபாசம். ஆபாசம்னா ரிஃப்ளெக்ஷனால ஏற்படக்கூடியது தோற்றம். இரண்டு பேர் இருக்கக்கூடிய தோற்றம், அது தோற்றம் தான் என்று புரிந்து கொண்டு அதற்கு உண்மையான இருப்பு இல்லை என்று புரிந்து கொண்டு நிர்நிமித்தம் சன ஜாயத்தே. நிர்நிமித்தம் தெய்வத்துக்கு வேறு காரணம் இல்லாததால் அவன் ந ஜாயத்தே பிறப்பற்றவனாகிறான். அவன் he becomes immortal. he is one with சைத்தன்யம். அந்த மாதிரி பார்த்தோம்னா நீங்க சைத்தன்ய ஆங்கிள் இருந்து தான் நீங்க பாக்குறீங்க. என்ன அதனால நீங்க யூ பிகம் ஒன் வித் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறார். என்ன நீ அந்த நிர்ணயித்தம் சன ஜாயத்தை, அதாவது அவன் துவைதத்துக்கு வேறு காரணம் இல்லாததனால், என்ன துவைதத்துக்கு காரணம் பிரம்மன் அல்ல, பிகாஸ் துவைத்தங்கிறது வெறும் தோற்றம் என்று அறிவதனால் புரிந்து கொள்வதன்